Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ சம் ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டிஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் கூட அதை டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ இந்த கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, the gradient or terms and the product of the position vectors பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ராப்ளத்தை நான் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் கொடுத்து நான் டிரைவ் பண்ணி காட்டிடுறேன். பட் ஆனால் நீங்கள் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் 1 by 1 ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிசல்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணது கண்டிப்பாக இட்ஸ் a லாங் டைம் டியூரேஷன்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 2 minutes ஆனாலும் உங்களுக்கு அது அந்த டைமிங்கில். ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் எழுத போகிற 150 கொஷின்ஸில் ஒரு 40 கொஸ்டின்ஸ் தான் ஜிகே அண்ட் ரிமைனிங் இருக்க 110 கொஸ்டின்ஸும் மேஜர் கொஸ்டினாக இருக்கும். சில ப்ராப்ளம்ஸ் வந்து லென்த்தி டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா, ஒர்க்கிங்கோட ப்ரொசீஜர்ஸ் எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுங்கிறதுக்கான ரூலை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அட் தி சேம் டைம் இதோட ரிசல்ட்ஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கோங்க. அதுதான் பெட்டர் திங். இதோட ரிசல்ட்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ரேட்டர் சிஸ்டத்தோட பொசிஷன் வெக்டர்ஸை ப்ராடக்ட் பண்ணால் என்ன ரிசல்ட்ஸ், அந்த ஸ்டாண்டர்டாக அந்த ரிசல்ட்ஸை நீங்கள் வந்து வெக்டர் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வெக்டர் ஐடென்டிட்டியாக நீங்கள் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா தான் பெட்டர் திங். நீங்கள் இந்த எக்ஸாம் டைமிங்கில் 1 by 1 நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் கன்சப்ஷன்ஸ் ஆக தான் செய்யும். கண்டிப்பாக டைம் டியூரேஷன்ஸ் அதிகமாக தான் எடுத்துக்கும். நீங்கள் அந்த டைமை நீங்கள் வேறு ஏதாவது ப்ராப்ளத்தை நீங்கள் மூவ் ஆன் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ராப்ளத்தை ப்ரொசீஜர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அட் த சேம் டைம் ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கா இட்ஸ் அ பெட்டர் வே அப்படிங்கிறதா என்னோட சஜஷன்ஸ். முடிஞ்ச வரைக்கும் அதோட ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதா பெட்டர் திங். ஸோ நம்ம அதில் 1 by 1 நம்ம அந்த வெக்டர் ஐடென்டிட்டிஸ் ஆர் வெக்டர் ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஷார்ட் அவுட் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமாக பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஒன். கவனிங்க, first one, find del r, find the del r அப்படிங்கிறது. இப்போ del r அப்படிங்கிறது என்ன, ஆக்சுவலி del r அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சோ del r அப்படிங்கிறது நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம். del அப்படிங்கிறது தெரியும் நமக்கு, சொல்யூஷன் டெல்ங்கிறது நமக்கு as usual தெரியும். del அப்படிங்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர். del is equal to I vector into dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus k vector into dou divided by dou z நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ r அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம வெக்டார்ஸ் பேசிஸ்லயே சொல்லியிருக்கோம். r vector is equal to, that is a positional vector அப்படின்னு சொல்லியிருக்கோம். that is xi vector plus yj vector plus zk vector அப்படிங்கிறது. ஸோ சில டைம் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, if r vector is equal to xi vector plus yj vector plus zk vector அப்படின்னு கொடுத்துட்டு find the del r அப்படின்னு கேட்பாங்க சில டைம் கொஸ்டின்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, that is r is equal to, இப்போ மாடுலஸ் ஆஃப் r vector அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். மாடுலஸ் ஆஃப் r vector என்ன தெரியும் நமக்கு, ரூட் ஆஃப் நம்ம வெக்டார்ஸை விட்டுட்டு நம்ம வேரியபிள்ஸை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி சொல்லலாம், மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் தெரியும். மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர்ங்கிறது நம்ம இது கிவனா நம்ம எடுத்துக்கிறோம் லெட். ஸோ ப்ராப்ளத்துக்காக எடுத்துக்கிறோம். லெட் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இப்போ ஆர் ஸ்கொயர் அப்படின்னா என்னவா இருக்கும், ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம், லெட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னவா டேர்மா இருக்கும் நமக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேர்மை நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ டெல் ஆர் அப்படின்னு தான் இருக்கு. டெல் ஆர் எல்லா டேர்ம்லையும் ஆர் எடுத்துக்க போறோம். இப்போ டெல் ஆர் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்க போறோம், எல்லா டேர்மையும் நம்ம டெரிவேட் பண்ண போறோம். ஓகேங்களா. இப்போ டெல் ஆர் அப்படின்னா என்ன எடுத்துக்க போறோம், I into dou r divided by dou x, dou r divided by dou y, dou r divided by dou z ன்னு எழுத போறோம். அப்போ r நம்ம x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், r y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம், r z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். சோ இது r நம்மளா அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போ இது r டேர்மா நம்ம x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். எப்படி எழுதலாம் பாருங்க, r இங்க இருக்கு, இங்க r ஸ்கொயர் தான் இருக்கு. அப்போ போத் சைடு நம்ம r ங்கற டேர்ம் x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் r டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பார்க்கலாம். r குள்ள தான் x y z டேர்ம்ஸ் இருக்கு. So differentiate the term அப்படினா that is 2r into r அதான் x பொறுத்து differentiate பண்ணனால that is dou r divided by dou x அப்படின்னு எடுத்துக்கலாம். பாருங்க கவனிங்க, r square x power என்னக்கான ஃபார்முலா, r differentiate பண்ண r square differentiate பண்ணி that is 2r,
r நம்ம x பொறுத்து r குள்ள என்ன வேரியபிள்ஸ் இருக்கு x y z இருக்கிறதுனால x பொறுத்து மட்டும் பண்றதுனால dou r divided by dou x எழுதிட்டோம் சோ இத டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா டேர்ம்ஸ் இருக்கும் that is 2x அப்படினு இருக்கு நமக்கு dou r divided by dou x மட்டும் தான் தேவை அப்படிங்கறனால that is dou r divided by dou x is equal to நம்ம எப்படி எழுதலாம் that is 2x divided by இந்த மல்டிபிள் இருக்க அந்த 2r அது டிவைட் ஆகுதுனா that is 2r அப்படி எழுதிக்கலாம் அப்போ நமக்கு அந்த 2 இருக்க டேர்ம்ஸ் nullify ஆயிடும் இல்லையா so the 2 nullify ஆயிடும் ரிமைனிங் நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் நமக்கு x divided by r அப்படிங்கறத நமக்கு கிடைச்சிருக்கு x divided by r அப்போ dou r divided by dou x ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு x divided by r ன்னு கிடைச்சிருக்கு similarly இப்போ y ஐ பொறுத்து பண்ணும்போது என்ன இருக்கும் 2r into dou r divided by dou y அப்போ dou r divided by dou y அப்படினா என்ன ஆன்சர் இருக்கும் உங்களுக்கு பாருங்க அப்போ y divided by r ன்னு தான் கிடைச்சிருக்கும் similarly dou r divided by dou z is equal to z divided by r நமக்கு கிடைச்சிருக்கும் so in the standard results நாம இத ஃபைண்ட் பண்ண போறோம் so first நாம என்ன பண்ண போறோம் del r அப்படிங்கிறது del r ங்கறது நாம எப்படி எழுத போறோம் கவனிங்க del ங்கிறது I vector into dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus j k vector into dou divided by dou z into r or நம்ம inside multiple பண்ணிக்கலாமா inside multiple பண்ணிட்டா ரொம்ப இருக்கும் I vector into dou r divided by dou x plus j vector into dou r divided by dou y plus k vector into dou r divided by dou z அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது r inside multiple பண்ணியாச்சு இப்போ I vector into இப்போ dou r divided by dou x ஓட வேல்யூ நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிருக்கோம் என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் x divided by r நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் அப்ப ரீப்ளேஸ் பண்ணுங்க பார்க்கலாம் x divided by r plus j vector equal to y divided by dou r divided by dou y ஓட வேல்யூ y divided by r plus k vector into z divided by dou r பாருங்க dou r divided by dou z divided by r அப்படினு எழுதியாச்சு therefore the results நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க that is நமக்கு நியூமரேட்டர்ஸ்ல ப்ராடக்ட் பண்ணுங்க அப்போ x into I vector divided by r plus y into j vector divided by r plus z into k vector divided by r so LCM r நம்ம எடுத்துக்க போறோம் so LCM r எடுத்துட்டோம் அப்படினா நியூமரேட்டருக்கு சம்ஸ் அப்படியே எழுதலாம் xi vector plus yj vector plus zk vector so xi vector plus yj vector plus zk vector ங்கிறது நம்ம என்ன தெரியும் r vector தெரியும் that is r vector divided by r அப்ப del r ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம் del r is equal to r vector divided by r அப்படிங்கறத நமக்கான ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் ஓகேங்களா சோ இந்த ரிசல்ட்ஸை நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது ஓகேங்களா இந்த ரிசல்ட்ஸ்ல நீங்க மைண்ட்ல இந்த லென்த்தி ப்ராசஸை நீங்க எக்ஸாம் டைமிங்ல வொர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா செட் டைம் வேஸ்ட் அவங்க क्वेश्चन கேக்குறப்ப எப்படி கேட்கலாம்னா find the del r அப்படினு கேட்காம if அவங்க क्वेश्चन கேக்குறான் if r vector is equal to xi vector plus yj vector plus zj vector then r vector is equal to modulus of r vector அப்படினு கேட்பாங்க r vector is equal to modulus of r vector then find the del r அப்படினு அவங்க क्वेश्चन கேட்கலாம் இல்ல வெறுமனே find the del r அப்படினாலும் இதுதான் ப்ரொசீஜர் இந்த டேர்மை கொடுத்துட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிருக்கோம் இந்த டேர்மை நம்ம இப்படி அஸ்யூம் பண்ணிருக்கோம் இந்த டேர்ம் is equal to then இந்த டேர்ம் வச்சு தான் நம்ம ரெடியூஸ் பண்ணிருக்கோம் சோ இந்த ரிசல்ட்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா சோ இதே டேர்ம் நம்ம வேற எப்படிலாம் ரெஃப்ரெஷ் பண்ணலாம் அப்படினா கவனிங்க del r அப்படினு இருக்குலையா இதே டேர்ம் நம்ம என்ன பண்ண போறோம் கவனிங்க இப்போ செகண்ட் क्वेश्चनா நம்ம இதல சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் செகண்ட் क्वेश्चन find the del 1 by r அப்படினு find the del 1 by r அப்படினா எப்படி இருக்கு அப்போ 1 by r அப்படினா நமக்கு தெரியும் இத டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் 1 by r அப்படினு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் இப்போ எழுதுறப்ப என்னவா இருக்கும் 1 by r அப்படினா எழுத போறோம் பாருங்க r ங்கிறது நமக்கு தெரியும் 1 by r அப்படிங்கறத நம்ம என்ன எடுத்துக்க போறோம் 1 by half பாருங்க 1 by half இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குலையா இப்போ r ங்கிறது நம்ம x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு டேர்ம் என்ன இருக்கு பாருங்க கவனிங்க 1 by r into dou r divided by dou x அப்படினா நம்ம எழுத போறது டேர்ம் எப்படி இருக்கு உங்களுக்கு கவனிங்க
இந்த டேர்மை again நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் இல்லையா ஸோ டேர்ம் என்ன இருக்கும் பவர் 1 இருக்க நம்ம நியூமரேட்டர்ஸ் எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும் ஆக்சுவலி எக்ஸ் பவர் என்னக்கான ஃபார்முலா பேசிஸ் தான் அப்ளை பண்ண போறோம் அப்போ பவர் -1 இங்க நியூமரேட்டர் வரும்போது பவர் -1 ஆகும் அப்போ -1 முன்னாடி இருக்கும் அப்போ தட் இஸ் r பவர் இங்க 1ங்கிறது இந்த பக்கம் வந்துரும் இல்லையா டேர்ம்ஸ் என்ன ஆயிடும் உங்களுக்கு டேர்ம் என்ன ஆயிடும் r ஸ்கொயரா மாறிடும் r பவர் -2 ஆ மாறிடும் அப்ப r பவர் 2ங்கிறது நம்ம எழுதலாம் 1 டிவைட் பை r ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் -1 டிவைட் பை r ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் 1 டிவைட் பை r ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்ம அந்த டேர்மை எழுத போறோம் ஸோ அந்த டேர்ம் அப்படி ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா என்ன டேர்ம் கிடைச்சிருக்கும் அப்படின்னா ரீசன் del 1 by r அப்படிங்கறத நம்ம எழுதிக்க போறோம் 1 by r அப்படிங்கிறது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் 1 by rங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா இந்த டேர்ம்ல இருந்து 1 by rங்கிறது root of x square y square அதுல இருந்து r வெக்டார் தெரியும் r ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த டேர்ம்ல இருந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணனா நெக்ஸ்ட் இந்த டேர்ம் எப்படி எழுத போறோம் 1 by rங்கிறது இந்த டேர்ம்ல அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம் இந்த டேர்ம்ல 1 by r 1 by r 1 by r இங்க இருக்க பிரசன்ட்ல இருக்கு இல்லையா இந்த டேர்ம்ல 1 by r க்கு பதிலா 1 by r நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம் 1 by r இதுக்கு 1 by r னு ரீப்ளேஸ் பண்ணிக்க போறீங்க இந்த ஸ்டெப்ஸ்ல மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க போறோம் அப்படியே இங்க கவனிங்க ஸ்லைட் டிஃபரன்சஸ் தான் சோ இந்த ஸ்டெப்ஸ்ல அப்படியே டிஃபைன் பண்ணிக்க போறோம் அப்ப டேர்ம் என்ன இருக்கும் i வெக்டார் இன்டு அப்ப டேர்ம் என்ன இருக்கும் dou divided by dou x of 1 by r plus j வெக்டார் இன்டு dou divided by dou y of 1 by r plus k vector into dou divided by dou z of 1 by r நம்ம 1 by r டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்னது -1 by r ஸ்கொயர் இருக்கா அப்போ இந்த டேர்ம்ல 1 by r ஸ்கொயர் 1 by r ஸ்கொயர் -1 by r ஸ்கொயர் எல்லா டேர்ம்லயும் என்ன இருக்கும் -1 by r ஸ்கொயர் வெளியில இருக்கும் அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் உங்களுக்கு ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்கும் dou r divided by dou x plus dou r i வெக்டார் அப்படி இருக்கும் dou r divided by dou y into j வெக்டார் plus dou r divided by dou z into k vector அப்படியே இருக்கும் ஓகேங்களா இப்போ டேர்ம் சிம்பிளை பண்ணுங்க பார்க்கலாம் இப்போ இந்த டேர்ம் நமக்கு தெரியும் as usual தெரியும் இப்போ 1 by r ஸ்கொயர் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த டேர்ம் எப்படி இருக்கும் உங்களுக்கு -1 by r ஸ்கொயர் into நமக்கு as usual தெரியும் இல்லையா dou r ஓட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா இந்த ஸ்டெப்ஸை நான் இங்க கண்டினியூ பண்ற பாருங்க இந்த ஸ்டெப்ஸை நான் இங்க கண்டினியூ பண்ண போறேன் so dou r divided by dou x ஓட வேல்யூ தெரியும் x divided by r வெக்டர் அப்போ x divided by r வெக்டர் into i வெக்டர் plus y divided by r into j வெக்டர் plus z divided by r into k வெக்டர் ஓகேங்களா இப்போ சிம்பிளை பண்ணிக்கலாம் -1 by r ஸ்கொயர் into இந்த டேர்ம் எப்படி இருக்கும் பாருங்க xi வெக்டர் நமக்கு ஆல்ரெடி இதோட வேல்யூஸா நமக்கு ஆல்ரெடி இப்ப தெரிஞ்சிருக்கும் இது என்ன தெரியும் உங்களுக்கு r வெக்டர் divided by r நமக்கு தெரியும் r vector divided by r நமக்கு as usual calculations இருக்கு so finally நமக்கு ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன இருக்கும் -r vector divided by r cube இதோட வேல்யூ இது del of 1 by r ஓட வேல்யூ del of 1 by r ஓட வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் கவனிங்க del of 1 by r is equals என்ன கிடைச்சிருக்கு -r vector divided by r cube ஞாபகம் வச்சுக்கோங்க del r ஓட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் r vector divided by r so del of 1 by r ஓட வேல்யூ என்ன இருக்கு -r vector divided by r cube so இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்க 1 by 1 னா நீங்க வொர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா லாங் டைம் மினிமம் 2 to 3 minutes ஆது நீங்க அத டைம் ஆயிட்டா இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னது வெக்டார் ஐடென்டிட்டி மாதிரி நீங்க அந்த ரிசல்ட்ஸ் என்ன பண்ணணும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க இப்ப ஃபைண்டா நம்ம என்னது find the del r அப்படினாவே உங்களுக்கு ஸ்டாண்டர்டா என்ன ரிசல்ட்ஸ் ஞாபகம் இருக்கும் del r அப்படினா நமக்கு இந்த வர்க்கிங் ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க at the same time del r அப்படினா that is r vector divided by r அப்படிங்கிறது நம்ம ஐடென்டிஃபிகேஷன்ஸ் வந்தாலும் வெக்டாரோட ரூலை பேஸ் பண்ணி del r அப்படிங்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர்ஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படினா r vector divided by r கிடைச்சிருக்கும் இதுவே del 1 by r ஆர்துனா என்ன ரிசல்ட்ஸ் இருக்கும்னா -r vector divided by r cube அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட் ஸ்டாண்டர்டைஸ் so இந்த மாதிரி few results இன்னும் நாம பார்க்க போறோம் so இந்த மாதிரி results எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 1 by 1 நம்ம வொர்க் அவுட் பண்ணிட்டே வரோம் so அந்த ரிசல்ட்ஸை குமுலேட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் குமுலேட் பண்ணிட்டு இந்த ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸா மைண்ட்ல வச்சுக்கிறது that's a good thing நீங்க இதல எக்ஸாம்ஸ்ல வொர்க் அவுட் பண்றதுக்கான பாசிபிள் அப்படிங்கிறது இருந்தாலும் நீங்க வொர்க் அவுட் பண்றது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கறத என்னோட பாயிண்ட் ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு ஆன்சர்ஸ்ல ஏதாவது கொடுத்ததுல கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னா நீங்க டைம் இருந்ததுன்னா அந்த டைம்ல நீங்க வொர்க் அவுட் பண்ணி கான்ஃபிடென்ட்டா நீங்க ரிசல்ட்ஸ் எழுதிக்கலாம் இல்ல இந்த क्वेश्चனுக்கு இதுதான் ஆன்சர்ஸ் நமக்கு அக்யூரேட்டா தெரியும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி நீங்க
தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் டைரக்டாவே என்ன பண்ணிக்கலாம், அந்த ஒர்க் அவுட் பண்ண 2 minutes உங்களுக்கு டைம் சேவ். அந்த 2 minutes வேற ஏதாவது ஒரு லென்த்தி டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 10 minutes போர்ஷன்ஸ்ல நிறைய கால்குலஸ் பார்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு. இந்த இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இருக்கு, நிறைய டேர்ம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு, அந்த மாதிரி இன்னொரு டைப் ப்ராப்ளத்துக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ்லாம் குமுலேட் பண்ணிட்டு நீங்க கோ த்ரூ பண்ணிக்க இஸ் a better thing. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ரிசல்ட் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி 2 ரிசல்ட்ஸ் சொல்லியிருக்கோம். நம்ம del r அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், ஸோ r வெக்டார் டிவைட் பை r ன்னு சொல்லியிருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரிசல்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க இஸ் a better thing. del r அப்படின்னா r வெக்டார் டிவைட் பை r. நெக்ஸ்ட் del 1 by r அப்படின்னா மைனஸ் r வெக்டார் டிவைட் பை r கியூப். ஓகேங்களா? 2 ரிசல்ட்ஸ் பார்க்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் நம்ம பார்க்க போறோம். தேர்ட் ஒன் இஸ் find del of r power n. del of r power n. So del of r power n அப்படிங்கறது எப்படி வொர்க் அவுட் பண்ணலாம்? So r power n அப்படிங்கிறது நமக்கு தெரியும். del அப்படிங்கிற ஆபரேட்டர் தெரியும், சொல்யூஷன் கவனிங்க. So del அப்படிங்கிறது நமக்கு தெரியும். So I vector into dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus k vector into dou divided by dou z. இது ஷார்ட்டா எப்படி எழுதலாம் அப்படின்னா summation of I vector into dou divided by dou x னு எழுதலாம். ஷார்ட்டா எப்படி எழுதலாம்? summation of I vector into dou divided by dou x term னு எழுதலாம். ஓகேங்களா? so the r power n அப்படிங்கனா ஒரு டேர்ம் நம்ம என்கேஜ் பண்ண போறோம். so del r power n அப்படினா that is ஒரு டேர்மையும் நம்ம del r power n எழுத போறோம். அப்ப r power n x r குள்ள தான் एक्चुअली நமக்கு என்ன இருக்கு, r ஆல்ரெடி தெரியும் இல்லையா, r குள்ள தான் x by z டேர்ம்லாம் இருக்கு. so first r power n டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ண போறோம். so r power n டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும், n into r power n minus 1 இருக்கும் இல்லையா, அப்ப டேர்ம் என்ன இருக்கும், n into r power n minus 1 அப்படியே தான் இருக்கும். n into r power n minus 1 இந்த டேர்ம்ல எல்லா டேர்ம்லயும் காமனா r power n டிஃபரன்ஷியேட் பண்ணா n into r power n minus 1ங்கிறது காமன் டேர்மா இருக்கும். into another term. next term என்ன இருக்கும் பாருங்க, i into again அதுக்கு அப்புறம் தான் r அப்புறம் டிஃபரன்ஷியேட் பண்ணி dou r divided by dou x. அப்ப i into dou r divided by dou x plus j vector into j vector dou divided by dou y plus k vector into dou divided by dou z அந்த டேர்ம் இருக்கும். சோ இதோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, இப்போ r டேர்ம்ஸ் இருக்கு. சோ இதுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் n into r n power minus 1. இதோட டேர்ம் தெரியும் இல்லையா, இதோட வேல்யூ தெரியும், i vector dou r divided by x by r இருக்கும், y by r z by r. so xi vector divided by r, yi vector plus divided by r, z k vector divided by r இருக்கும். LCM r காமன் எடுத்துக்க போறோம். நியூமரேட்டர்ல என்ன டேர்ம் இருக்கும், xi vector plus yj vector plus zk vector divided by r in term இருக்கும், divided by r terms. so அதனா n into r power n minus 1 into இது தெரியும் r vector divided by r. ஓகேவா, இத நியூமரேட்டர்ஸ் நம்ம எடுத்துட்டு போயிடலாம் இல்லையா. இது நியூமரேட்டர்ஸ், இது பவர் minus 1 இருக்கிறது நியூமரேட்டர் வரும்போது minus 1 ஆகும். ஆல்ரெடி r power n minus 1 இருக்கு, minus 1 ஆட் பண்ணும்போது என்ன டேர்ம் இருக்கும், n into r power n minus 1 into r power minus 1. இந்த r பவர் இங்க 1 இருக்கு இல்லையா, 1 நியூமரேட்டர் நியூமரேட்டரும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் போகும்போது பவர்ல இருந்து பாசிட்டிவ் வந்தா நெகட்டிவ், நெகட்டிவ் வந்தா பாசிட்டிவ். ஆல்ரெடி இங்க பவர் 1 இருக்கு, நியூமரேட்டர் பார்க்கும்போது நெகட்டிவ் ஆயிடும், into r vector. இப்ப டேர்ம் எழுதிக்கலாம் இல்லையா. சோ டேர்ம் ஆஃப் ரிசல்ட்ஸ் n into r power பேசஸ் ஈக்குவலா இருந்தா என்னங்கிறது காமன் ப்ராடக்ட்ல இருக்கு, இங்க r இருக்கு, இங்க r power n minus 1, இங்க r power minus 1. பேசஸ் ஈக்குவலா இருந்தா பவர்ஸ் சம் பண்ணோம்ல, அந்த ரூலை யூஸ் பண்ண போறோம். r power n minus 1 ஆல்ரெடி ஒரு minus 1 இருக்கு, அப்ப மைனஸ்ங்கிறது minus 2 ஆயிடும். r power n minus 2 into r vector. அப்போ del into r power n ஓட ரிசல்ட்ஸ் என்ன நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம், del into r power n ஓட ரிசல்ட்ஸ் n into r power n minus 2 into r vector அப்படிங்கறத நமக்கான third ரிசல்ட்ஸ் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா, this is a third results. ஞாபகம் வச்சுக்கலாமே. நெக்ஸ்ட் fourth one, find del
log r அப்படிங்க del log r அப்படிங்க log r ஆனது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் சொல்யூஷன் so log r நம்ம எப்படி எழுத போறோம் actually del ங்கிறது நமக்கு தெரியும் del அப்படிங்கிறது தெரியும் இல்லையா I into நமக்கு தெரியும் இப்ப del r டைரக்டாவே எழுதிக்கலாம் so del r del into log of r ன்னு எழுதிக்கோங்க அப்ப term எனக்கு del ன்னு தெரியும் இல்லையா I into dou divided by dou x of log r plus j vector into dou divided by dou y of log r plus k vector into dou divided by dou z of log r. So எல்லா term log r ங்கிறத மல்டிபிள் பண்ணிட்டோம் ஓகேங்களா where r is equal to என்ன தெரியும் xi vector plus yj vector plus zk vector r vector அப்படிங்கறதோட வேல்யூ நமக்கு தெரியும் actually k vector zk vector இப்போ நாம x பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்றோம் log r r குள்ள தான் என்ன இருக்கு x y z எல்லாமே இருக்கு r குள்ள தான் என்ன இருக்கு x y z எல்லா டேர்ம் இருக்கு அப்போ டெரிவேட் பண்ண போறோம் I வெக்டார் அப்படி எழுதிக்க போறீங்க I வெக்டார் இன்டு r பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறனால log r ஓட டெரிவேட்டிவ் டேர்ம்ஸ் என்னது log x ஓட டெரிவேட்டிவ் நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி டிஃபரன்ஷியேஷனோட ஃபார்முலா தெரியும் log x ஓட டெரிவேட்டிவ் d divided by dx ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும் 1 by x ன்னு தெரியும் சோ அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்க போறோம் x க்கு பதிலா r இருக்கு அப்போ log r டிஃபரன்ஷியேட் பண்ண டேர்ம் இருக்கும் that is 1 by r into again r குள்ள x மட்டும் கிடையாது y z இருக்குல again நம்ம என்ன பண்ண போறோம் that is dou r divided by dou x எழுதியாச்சு plus j vector into 1 by r into dou r divided by dou y plus k vector into dou r 1 by r into dou r divided by dou z இல்லையாச்சா சோ எல்லா டேர்ம்லயும் நமக்கு என்ன காமனா இருக்கு 1 by r இருக்கு காமனா எடுத்துக்கோங்க 1 by r into I vector into dou r divided by dou x ஓட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா x divided by r plus j vector into y divided by r plus k vector into z divided by r ஓகேங்களா இப்போ சிம்பிளை பண்ணிக்கலாம் 1 divided by r அப்படியே இருக்கு இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் xi vector plus அப்ப டேர்முங்க xi vector plus yj vector plus zk vector divided by r நமக்கு ஆல்ரெடி தெரியும் divided by r ங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் சோ இப்போ the result finalize பண்ணிடலாம் so 1 by r இருக்கு இங்க டினாமினேட்டர் இருக்கு r into r என்ன ஆயிடும் r ஸ்கொயர் ஆ மாறிடும் இதுதான் நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன எடுத்துக்கிட்டோம் let the terms are r vector that is r vector அப்போ del of log r is equal to del of log r ஓட values என்னவா ரிசல்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் என்ன ரிசல்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் del of log r is equal to r vector divided by r square அப்படிங்கறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா del of log r is equal to r vector divided by r square இது del of r power n ஓட ஃபார்முலா என்னது n into r power n minus 1 into r vector அப்படிங்கறது நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம் ஓகேங்களா and ஃபைனலா இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம் so next நம்ம fifth one பார்க்கலாம் fifth one results find del of f of r del of f of r இப்போ r ங்கிறது என்னவா இருக்கும்னா क्वेश्चंस எப்படி வேணாலும் கேட்கலாம் del of f of r find the term where நம்ம என்ன கேட்கலாம் where r vector is equal to xi vector plus yj vector plus zk vector where condition கேட்டும் கேட்கலாம் ஓகேங்களா எப்படி இந்த சொல்யூஷன்ஸ் கொடுக்கிறதுன்னு பார்க்கலாம் சொல்யூஷன் so del fr அப்படிங்கிறது நம்ம என்ன தெரியும் first del ங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் I into dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus k vector into dou divided by dou z ஓகேங்களா இப்போ del fr தான் கேட்டிருக்காங்க fr அப்படினா क्वेश्चन நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் fr அப்படினா என்ன அர்த்தம் கவனிங்க ஒரு ஃபங்க்ஷன் fr அப்படினா ஃபங்க்ஷன் depend on variable with r அப்படினு அர்த்தம் அந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்கு பாருங்க ஒரு ஃபங்க்ஷன் r பொறுத்து தான்
differentiate r பொறுத்த ஒரு functions. For example உங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படினா that is f of r is equal to r square இருக்கலாம், r cube இருக்கலாம், r 1 by r இருக்கலாம், log r இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கணும்னா r பேஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்மா இருக்கும். அந்த r குள்ள என்ன இருக்கு? x y zங்கற 3 வேரியபிள்ஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. fr குள்ள ஏதாவது ஒரு டேர்ம் f வந்து r பேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அந்த r குள்ள என்ன வேரியபிள் இருக்கு? என்ன காம்போசிட்டா என்ன இருக்கு பாருங்க, x y z லாம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ del f of r அப்படிங்கிறது எப்படி எழுதணும் பாருங்க. del f of r ங்கனா என்ன பாருங்க, I vector into dou divided by dou x of f of r plus j vector into dou divided by dou y of f of r plus k vector into dou divided by dou z of f of r. So இப்போ இதை differentiate பண்ணுங்க. f of r differentiate பண்ணோம். எப்படி x பொறுத்து தான் differentiate பண்றோம், r பொறுத்து தான் differentiate பண்ணா மட்டும் தான் வேற valid ஆகும். இது x பொறுத்து பண்ணும்போது என்னது valid ஆகாதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா r க்குள்ள என்ன இருக்கு, r பொறுத்து differentiate பண்ணோம், r க்குள்ள தான் இது காம்போசிட்டா x y z ன்னு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அது டெரிவேட் ஆகும். நீங்க மேபி இது என்ன ஆயிடும், இங்க differentiate with respect to x term கேட்டிருக்கா, x இங்க என்ன இருக்கு, f of r தான் இருக்கு. அப்ப x டேர்மே இல்ல அப்படினா நம்ம 0 ன்னு எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஜெனரலா பார்க்கறப்ப 0 ன்னு ஆகாது. ஏன் அப்படினா r க்குள்ள என்ன வேரியபிள் இருக்கு, காம்போசிட்ஸா x y z டேர்ம் இருக்கனால டிஃபரன்ஷியேட் ஆகும். சோ அதனால அந்த ஃபங்க்ஷன் என்னவா டெரிவேட் ஆகும்ன்றது நமக்கு தெரியாது. f of r ங்கிறது நம்ம என்னன்னு டிஃபைன் பண்ணிருந்தாங்க அப்படினா சோ அத நம்ம டெரிவேட் பண்ணி நம்ம சிம்ப்ளை பண்ணிருக்கலாம். f of r ங்கிறது r பேஸ் பண்ணக்கூடிய எனி ஃபங்க்ஷன்ஸா இருக்கலாம். அது என்னவா இருக்கலாம், f of r ங்கிறது r ஸ்கொயரா இருக்கலாம், r கியூபா இருக்கலாம், 1 by r இருக்கலாம், log r இருக்கலாம், எனி டேர்ம்ஸா இருக்கலாம். சோ அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு டிஃபைன்ட் ஆகல. சோ ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன், just a one function அவ்வளவுதான். சோ அதனால டெரிவேட் பண்ணும்போது என்ன ஆகும், டிஃபரன்ஷியேட் வித் x அப்படிங்கறனால டெரிவேட்டிவ் நம்ம அப்ளை பண்ண போறோம். f dash of r, f of r டெரிவேட் பண்ணும்போது டெரிவேட்டிவ்கான சிம்பல் தான் dash சிம்பல் பண்றோம். f dash of r into நம்ம என்ன எழுதிக்கலாம், I vector into dou f of r divided by dou x plus ஓகேங்களா j into அந்த r குள்ள தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. சோ அதனால நம்ம என்ன எடுத்துக்க போறோம், அந்த r குள்ள தான் இருக்கனால அந்த r நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா, இந்த r தான் நம்ம எடுத்துக்க போறோம். நெக்ஸ்ட் கவனிங்க, j vector into அந்த டேர்ம் என்ன ஆகும் பாருங்க, f dash of r into dou r divided by dou y plus again என்ன வரும், f dash of r into k vector dou r divided by dou z எழுதிக்க போறோம். இப்போ f dash of r ங்கிறது காமனா இருக்கா, f dash of r ங்கிறது காமனா எடுத்தாச்சு. ஓகேங்களா, ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்கு பாருங்க, ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்கும், dou r ரிமைனிங் டேர்ம் I into dou r divided by dou x plus j vector into dou r divided by dou y plus k vector into dou r divided by dou z அப்படினு தெரியும். நம்ம ஆல்ரெடி ஸ்டாண்டர்டான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கோம். இந்த டேர்மோட ரிசல்ட்ஸ் என்ன இருக்கும் பாருங்க, xi வெக்டர் பாருங்க, dou r divided by dou x ஓட வேல்யூ என்னது, r x பத்தி டெரிவேட் பண்ணும்போது x by r கிடைக்குமா, that is I vector into x by r plus j vector into y by r plus k vector into z by r. ஓகேங்களா, இப்போ ஃபைனலா நமக்கு டேர்ம் தெரியும், இது xi வெக்டர் டிவைட் பை r, yi அது xi yi zi ங்கிறது r வெக்டர் டிவைட் பை r ன்னு இருக்கும். அப்போ f dash of r into xi வெக்டர் plus yj வெக்டர் plus zk வெக்டர் is divided by r ன்னு எழுதலாம், divided by r ன்னு எழுதலாம். இதோட வேல்யூ தான் தெரியும், r வெக்டர்னு தெரியும். அப்ப therefore எப்படி எழுதலாம், f dash of r into r vector divided by r. இதோட வேல்யூ del f of r ஓட வேல்யூ, del f of r ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம், f dash of r into r vector divided by r அப்படி நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஃபிஃப்த் ஒன் ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, del f of r ங்கிறது என்ன எடுத்துக்கலாம், f dash of r into r vector divided by r நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா, இந்த 5 ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க ரீகால் பண்ணிக்கிறது பெட்டர். ஒன் லாஸ்ட் ஒன் ப்ராப்ளமா பார்க்கலாம், இல்ல ரிசல்ட்ஸா ஞாபகம் வச்சிருந்தாலும் ஓகே. ஓகேங்களா, லாஸ்ட் ஒன் அது ப்ராப்ளமா எடுத்துட்டாலும் சரி, இல்ல ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் ஆகும் மைண்ட் பண்ணிக்கலாம். if pi is equal to log of x square plus y square plus z square
then find del pi, then find the del pi னு கேட்கலாம், or find the gradient அப்படினு கேட்கலாம். del pi or gradient அப்படினு கேட்கலாம். solutions பார்க்கலாமா? solution del pi அப்படிங்கறத கேட்டிருக்கோம். so del pi அப்படிங்கறத நம்ம என்ன எழுத போறோம்? del pi நம்ம எழுத போறோம். first நம்ம del pi is equal to இத கால்குலேட் பண்ண சொல்லிருந்தாங்க. delங்கிறது தெரியும், டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் I வெக்டார் into dou divided by dou x of dou divided by dou x of. இப்போ இந்த டேர்ம் பையோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? log of x square plus y square plus z square plus j vector into dou divided by dou y of log of x square plus y square plus z square plus k vector into dou divided by dou z of log of x square plus y square plus z square. முடிச்சதுங்களா? இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம் r வெக்டர். பாருங்க, x பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்றோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள x இருக்கு. சோ அதனால டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லாகரிதமிக்கே டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். லாக டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன டேர்ம் இருக்கும் பாருங்க. லாக டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன டேர்ம் இருக்கும் உங்களுக்கு? 1 divided by x square plus y square plus z square. இது ஃபுல்லா என்டையர்லி x னு வெச்சுக்கோங்க. log x டிஃபரன்ஷியேட் 1 by x into again அது மட்டும் கிடையாது, another variable இருக்கனால again அந்த டிஃபரன்ஷியேட் வேரியபிள் என்ன வரும் உங்களுக்கு? 2x. x பொறுத்து பண்ணும்போது இங்க x ஸ்கொயர் இருக்கு, x பொறுத்து பண்ணும்போது 2x ஆயிடுச்சு. அப்ப அது 1 into 2x னு எழுதலாமா? அப்ப that is 2x னு எழுதணும். அது clear? plus j வெக்டார் எழுத போறோம். j வெக்டார் is equal to அதே போல தான். இப்ப j வெக்டார்ங்கிறது என்னடும்? log of னு எழுத போறோம். அப்ப x க்கு y இருக்கு, அதனால பண்ண போறோம் y square plus z square into y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y ஸ்கொயர் இருக்கு, y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா that is 2y. 1 into 2y னு எழுதலாம். எழுதியாச்சு. plus z அப்போ k வெக்டர். அப்போ 1 divided by log இருக்கனால 1 divided by x square plus y square plus z square எழுதலாம். into z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 2z ன்னு இருக்கும். 2z 1 into 2z நம்ம எழுதலாம். 2z ன்னு எழுதலாம். சோ அதனால 2z. இப்போ நம்ம further simplify பண்ணிக்கலாம். கவனிங்க, எல்லா டேர்ம்லயும் என்ன டேர்ம் இருக்கு பாருங்க, காமன் என்ன இருக்கு பாருங்க, 2 அப்படின்ற இருக்கு. நியூமரேட்டர்ஸ்ல 2 டிவைட் பை டினாமினேட்டர் என்ன இருக்கு? x square plus y square plus z square அப்படின்னு எழுது. சோ ரிமைனிங் டேர்ம்ஸ் சிம்பிளை பண்ணிக்கலாம். சோ 2 போயிடுச்சு. அப்போ என்ன இருக்கும்? xi வெக்டார் plus yj வெக்டார் plus zk வெக்டார். ஓகேங்களா? இப்போ further simplifications நமக்கு ஆல்ரெடி தெரியும். given நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் தெரியும்? r வெக்டார் is equal to r வெக்டார் அப்படிங்கிறது என்ன தெரியும்? xi வெக்டார் plus yj வெக்டார் plus zk வெக்டார் அப்படிங்கிறது தெரியும். இப்போ r ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் உங்களுக்கு? that is modulus of r வெக்டார் அப்படிங்கிறது root of ல எழுதிருப்பீங்க. root of x square plus இத தான் நம்ம r னு நம்ம டிஃபைன் பண்ணிருப்போம். x square plus y square plus z square. அப்ப that is r square அப்படிங்கிறது என்னவா இருக்கும் உங்களுக்கு? அந்த ஸ்கொயர் ரூட் கேன்சலேஷன் x square plus y square plus z square னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ இத ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கவனிங்க, 2 divided by x square plus y square plus z square க்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? that is r square அப்படினு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். into xi வெக்டார் plus yj வெக்டார் plus zk வெக்டார்ங்கிறது நம்ம என்ன எழுதிக்கலாம்? r வெக்டார் அப்படினு எழுதிக்கலாம். இத ஷார்ட்டா எப்படி எழுதலாம் பாருங்க, 2r வெக்டார் divided by r square. இதோட டேர்ம்ஸ் இது del pi ஓட வேல்யூ. அந்த பைங்கிறது என்னவா இருக்கும் உங்களுக்கு? log of x square plus y square ஓட வேல்யூ அப்படி இருந்ததுன்னா இதோட ரிசல்ட்ஸ் நம்ம இப்படி சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ். ரிப்பீட்டடா क्वेश्चंस நமக்கு கேட்கக்கூடிய சில ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ். சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க இது எக்ஸாம்ஸ்ல இத வொர்க் அவுட் பண்ணனும், இதுக்கான டைமிங்கை கொடுத்து வொர்க் அவுட் பண்ணனும்ங்கற ஒரு விஷயத்தை நீங்க எக்ஸாம்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணலாம். ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கோங்க. வொர்க் அவுட் பண்றது ஹெல்தி தான், பட் அந்த டைமை நாம முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அந்த ப்ராப்ளத்தை எக்ஸாக்ட்டா வொர்க் அவுட் பண்ணி தான் கொடுக்கணும்ல. இது ஃபியூ ரிசல்ட்ஸ் தான் இருக்கு, அதை ஸ்டாண்டர்டாவே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன, del r இருக்கு. del r அப்படினா என்ன? r vector divided by r ன்னு தெரியும். del of 1 by r னா minus r vector divided by r cube. next
del of f of r, del of log r பார்த்திருப்போம், del of r power n பார்த்திருக்கோம். இங்க del pi ங்கிறது பைய பேஸ் பண்ண terms. So few results தான் இருக்கு. நீங்க அதை frequent-ஆ repeated-ஆ நீங்க அந்த ப்ராப்ளத்தை பிராக்டீஸ் பண்ணிட்டு நீங்க திரும்ப திரும்ப அந்த ரிசல்ட்ஸ் நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பை ஹார்ட் ஆயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம்ஸ் இந்த ப்ராப்ளத்தை நீங்க ஒர்க் அவுட் பண்ணுற தோட்டத்துக்கு போகாம ரிசல்ட்ஸ் பார்த்த உடனே அடிக்கிற அளவுக்கு நீங்க ரீசெக் பண்ணிட்டு ஈஸியா ஆன்சர்ஸ் பண்றதுக்கான வேவை தான் நீங்க செலக்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.